வணக்கம் நண்பர்களே. மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் தான் ஒவ்வொரு மனிதனைக்கும் பல வியாதிகளில் கொண்டு போய் விடுது. அது எந்த விதமான டென்ஷனாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை சரியான விதத்தில் கையாளலைன்னா அது உங்களை மற்ற எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் தள்ளிவிடும். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மனதை நாம் கையாளும் விதம். 10 வழி இருக்குங்க. மன அழுத்தத்தை நாமளே நமக்குள்ளேயே சரி பண்ணிக்கலாம், அதையே குறைச்சிக்கலாம். அந்த 10 வழிகள் என்னன்னா, ஒன்று நம்ம மனதை எப்பொழுதும் ஒருநிலைப்படுத்தி வைக்கணும். ஒருநிலைப்படுத்துறதுன்னா மெடிடேஷன் அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் செய்து கொண்டே இருக்கணும். டெய்லியும் அட்லீஸ்ட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது மெடிடேஷன், மனதை ஒருநிலைப்படுத்துதல். அப்போ ஒருநிலைப்படுத்தும் போது உங்களுக்குன்னு என்ன இஷ்யூஸ்ன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2, எப்போவுமே ஒரே இடத்துல உட்காந்துட்டோ இருந்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகம்தான் ஆகும். நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கணும், உங்கள் உடலை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருந்து வேலைகள் கொடுத்து கொண்டே இருந்தீங்கன்னா அந்த மன அழுத்தத்துடைய ஃபீலிங் உங்களுக்கு வராது. ஸோ ஓடிட்டே இருக்கணும், வேலை செய்து கொண்டே இருக்கணும். ஒரு இடத்தில் இருந்து அதே இடத்தில் இருந்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகம்தான் ஆகும். அதனால் ஓடிக்கொண்டே இருக்கணும் மீன்ஸு தொடர்ந்து வேலைகளை செஞ்சுட்டு உங்களோட உடம்பை ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும். 3, நடைப்பயிற்சி. உங்கள் உடலுக்கு வெளிப்புற சுற்றுப்புறத்தில் போய் நடைப்பயிற்சி 1 மணி நேரம் கண்டினியூஸாக பண்ணி சிரித்து சந்தோஷமாக நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் மன அழுத்தம் ஈஸியாக குறையிறது மட்டும் இல்லாமல் ஹாப்பி ஹார்மோன் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும். இது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரு வழி. அதிகமாக இருந்தால் மார்னிங்கும் நடங்க, ஈவினிங் கூட உங்களுக்கு டைம் கிடச்சா ஒரு 1/2 hour நடங்க. 4, ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸு காலையிலையும் சாயந்தரமும் ஆழ்ந்த மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணி விடக்கூடிய ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அந்த ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும். 5, நல்லா சிரிக்கணும்.